மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் நினைவு மண்டபம் கட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரம்பு பகுதியில் உள்ள கலாம் நினைவிடத்தில் மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த பணிக்கால அடிக்கல்லை நாட்டினர். முதற்கட்டமாக மொத்தமுள்ள 1 ஏக்கர் 38 சென்ட் பரப்பிலான நிலத்திற்கு சுற்றுச்சுவர் கட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. 10 அடி உயரத்தில் இந்த சுவர் எழுப்பப்பட உள்ளது. இந்த பணிகள் முடிந்தவுடன் நினைவு மண்டபம் கட்டும் பணிகள் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனைத்து பணிகளும் 1.5 ஆண்டுக்குள் முடிவடையும் என்றும் அவர்கள் கூறினர். கட்டுமான பணிக்காக கம்பி, ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கலாம் நினைவு மண்டபத்தை அனைவரும் பயன்பெறும் அறிவுசார் மையமாக மாற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் தீவு மக்களுடைய சார்பாக இது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. நம்முடைய இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தவர் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். அவர்களுடைய நினைவிடம் மிக சாதாரணமாக ஒரு நினைவிடமாக அமைந்துவிடக் கூடாது என்பது எங்களுடைய விருப்பம். ஏனென்றால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பேசி வந்தவர் மட்டுமல்ல, பாடுபட்டவர் மட்டுமல்ல, கனவுகளை விதைத்தவர் நம்முடைய கலாம் அவர்கள். அவருடைய நினைவிடத்திலே மாணவர்களும் இளைஞர்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வண்ணம் ஒரு வாசிப்பு அரங்கம் அமைக்கப்பட வேண்டும். மௌன பிரார்த்தனை செய்யக்கூடிய இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த இடம் நிச்சயமாக ஒரு அறிவுசார் கோவிலாக திகழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம்.